எல்லாவற்றிலும் அமேசானுக்கு வெற்றி என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அமேசான் தோற்ற இடங்களும் உண்டு. 2014 வெளியான பாயர் போன் பெரிய வரவேற்பை பெறாமல் தோல்வியடைந்தது. இது அமேசானுக்கு $170 மில்லியன் இழப்பை ஏற்படுத்தியது. சீனாவில் தன் வியாபாரத்தை விரிவுபடுத்த அமேசான் முயன்றது. இதுவும் தோல்வியில் முடிந்தது. அலிபாபா மற்றும் JD.com போன்ற உள்ளூர் போட்டியாளர்களால் வெற்றி முடியாமல் 2019 சீன மார்க்கெட்டில் இருந்து அமேசான் வெளியேறியது. 2015 வீட்டுக்கு தேவையான தினசரி பொருட்களை ஆர்டர் செய்ய உதவும் நோக்கில் அறிமுகமான பட்டன்ஸ் எனப்படும் பிசிக்கல் லோடர் பயனாளர்களால் பெரிதும் பயன்படுத்தப்படவில்லை. 2019 இந்த சேவை நிறுத்தப்பட்டது. 2017 அமேசான் ஸ்பாட் என்ற சமூக வலைத்தளம் போன்ற பரிந்துரை வசதி அறிமுகமானது. ஆனால் பயன்படுத்தும் வாடிக்கையாளர் இல்லை என்பதால் 2019 முடக்கப்பட்டது. அமேசான் கோ மற்றும் அமேசான் ஃப்ரெஷ் கடைகள் கேஷியர் இல்லாமல் இயங்கினாலும் பல கடைகள் பெரிய வரவேற்பை பெறவில்லை. 2023 இந்த ஃப்ரெஷ் கடைகளின் விரிவாக்கம் நிறுத்தப்பட்டது. அமேசானால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அமேசானின் வருகை உள்ளூர் மற்றும் தெரு வணிகங்களை பெரிய அளவில் பாதித்தது. சின்ன கடைகள், புத்தக கடைகள், துணி விற்பனையாளர்கள் தங்கள் வியாபாரத்தை முற்றிலும் இழந்து அவர்களது சிறிய நிறுவனங்கள் மூடப்பட்டன. அமேசான் கடுமையாக கார்ப்பரேட் வேலை செய்யும் பண்பாட்டை உலகெங்கும் பரப்பியது. வேர் ஹவுஸ் ஊழியர்கள் முதல் டெக்னிக்கல் அலுவலர்கள் வரை வேலை அழுத்தம் அதிகமாகிவிட்டது. என்னதான் குறைகள் இருந்தாலும் அமேசானின் வரவு உலகம் முழுக்க வியாபாரத்தை முற்றிலும் மாற்றி அமைத்திருக்கிறது என்பதில் மிகையில்லை. இன்றைய அமேசானின் வர்த்தக மதிப்பு 195 லட்சம் கோடி ரூபாய் என்பதே அமேசானின் வெற்றியை பறைசாற்றும்.